A warm greetings to all. Today's session we are going to see use of main verb and auxiliary verb. In this session we are going to see verb, main verb, auxiliary verb, primary auxiliary verb, modal auxiliary verb. Learning objective. Understand main verb and auxiliary verb. Construct own sentence using this verb. Evaluate themselves whether the sentence is correct or wrong. இந்த செஷன் முடியும் போதுல வந்து நம்ம மெயின் வெர்ப்னா என்ன, ஆக்சிலரி வெர்ப்னா என்ன அப்படிங்கறத வந்து தெரிஞ்சிருப்போம். அதை யூஸ் பண்ணி நம்மளேமோ ஓனா வந்து சென்டென்ஸ் மேக் பண்ண தெரிஞ்சிருப்போம். நம்ம மேக் பண்ற சென்டென்ஸ் வந்து கரெக்ட் தானா அப்படிங்கறத வந்து நம்மளேமோ கரெக்ட் பண்ணி அது வந்து கரெக்டா தப்பா அப்படிங்கறது வந்து எவாலுவேட் பண்ணவும் நமக்கு வந்து தெரியும். வெர்ப்னா என்ன அப்படினு பார்த்தோம்னா a verb is a word that express an action. ஒரு சென்டென்ஸ்ல இருக்கிற வேர்ட், ஒரு சென்டென்ஸ்ல வந்து group of words இருக்கும். அந்த வேர்ட்ஸ்ல ஒரு பார்ட் தான் verb. அதாவது children read book regularly அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டென்ஸ் கொடுத்திருக்கேன். children read book regularly. இதுல வந்து readங்கிற ஒரு வேர்ட் இருக்கு இல்லையா, இதுதான் verb. ஒரே ஒரு வேர்டு verb. இந்த verb வந்து அந்த சென்டென்ஸ்ல வந்து என்ன செயல் நடக்குது அப்படிங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணும். இப்போ வந்து children read book regularly என்ன இருக்கு, children வந்து வாசிக்கிறாங்க, ரீட் பண்றாங்க அப்படிங்கிற செயல் வந்து நடக்குதுங்கறத எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கு. இந்த verb தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வந்து இம்பார்ட்டன்டான ஒன்று. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா without verb we can't make a sentence. verb இல்லாம நம்மளால வந்து சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணவே முடியாது. ஸோ verb தான் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒன்று. அடுத்து பார்த்தோம்னா verbs are classified into two category. verb வந்து ரெண்டா பிரிக்கிறோம். அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா main verbன்னு ஒன்று பிரிக்கிறோம், auxiliary verb அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பிரிக்கிறோம். main verbனா என்ன? words that actually shows the action or activity of subject. அந்த சப்ஜெக்ட் வந்து என்ன செயல் செய்யுது, என்ன ஆக்டிவிட்டி அங்கே நடக்குது. ஆக்டிவிட்டினா உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு ரீடிங் ஆக்டிவிட்டி இருக்குது, ரைட்டிங் ஆக்டிவிட்டி அப்படின்னா ரீட் பண்ணணும், ஏதாவது ஒரு புக்கையோ பேப்பரையோ கொடுத்து ரீட் பண்ண சொல்லுவாங்க. அது மாதிரி என்ன செயல் நடக்குதுங்கிறத சொல்கிறது வந்து verb. அந்த verb வந்து டைரக்டாக சொல்லும் இல்லையா. இப்போ ரீட் அப்படின்னு சொன்னாலேமா உங்களுக்கு முன்னாடி இமேஜ் வந்துடும், வாசிக்கணும் அப்படிங்கிறது. அதுவே இஸ்ன்னு சொன்னோம்னா ஒரு அது அப்படின்னு இருக்கும். அதான் மெயின் வேர்புங்கிறது வந்து நம்மளுக்கு முன்னாடி ஆக்ஷனை வந்து தெளிவாக காமிக்கும். இங்கே இமேஜை பாருங்கள், ரீட், ஸ்லீப், ஈட், ரன், இந்த செயலுக்கெல்லாமே ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேர்டு கொடுத்து வச்சுருக்காங்க. வாசிக்கிறது, தூங்குறதுனா ஸ்லீப்புன்னு சொல்லணும், சாப்பிட்றதுனா ஈட்டுன்னு சொல்லணும், ஓடுறதுனா ரன்னுன்னு சொல்லணும் அப்படின்ட்டு ஸ்பெசிஃபிக்காக ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. இதை சொன்ன உடனே நம்மளுக்கு அந்த ஆக்ஷன் வந்து மைண்டுக்கு வந்து சேர்ந்துடும். இதுதான் மெயின் வேர்ப். சென்டென்ஸ் எக்ஸாம்பிள், மெயின் வேர்பை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கு. இதில் குமார் ரீட்ஸ் புக் ரெகுலர்லி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இதில் வந்து குமார்ங்கிற வந்து ரீட் பண்ணுவியா புக்கை ரெகுலராக குமார் என்ன செய்வேன் அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறோம். அதுக்கு என்ன சொல்கிறேன், ரீட் பண்ணுவியா அப்படிங்கிற செயலை வந்து எடுத்து சொல்லுது. அப்போ ரீடிங்கிறது வந்து வாசிக்கிறது அப்படிங்கிற தெளிவான ஒரு ஆக்ஷனை சொல்கிறதுனால ரீடிங்கிறது வந்து மெயின் வெர்ப். he sleeps in the bedroom அப்படின்னு சொல்லுவோம். ஸ்லீப்ஸ்னா தூங்குறது. they eat apple, ஈட்னா சாப்பிட்றது. he runs in the ground, runs ஓடுறது. I write exam well, ரைட்னா எழுதுறது. இப்படி அந்த வேர்டுக்கு வந்து ஒரு மீனிங் தெளிவாக காமிக்கிறதுனால இது எல்லாமே நம்ம மெயின் வேர்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ரெண்டாவது பார்த்தோம்னா ஆக்சிலரி வேர்ப்ஸ். ஆக்சிலரி வேர்பு வந்து
அதர்வைஸ் கால்டு ஹெல்பிங் வெர்புன்னு சொல்லுவோம். ஆக்சிலரி வெர்புன்னு சொல்லலாம், ஹெல்பிங் வெர்புன்னு சொல்லலாம். இது வந்து மெயின் வெர்பு வந்து டிபெண்ட் பண்ணியே இருக்கும், தனிச்சு இயங்க இயலாது. There are 24 auxiliary verbs in English language. மொத்தம் வந்து 24 auxiliary verbs வந்து இருக்கு. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்க, birds are flying high அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பேர்ட்ஸ் என்ன செய்யுது, ஆர் ஃப்ளையிங் அதாவது பறக்குது. அப்படி ஆறுங்கிறது வந்து நிறையா பறவைகள் பேர்ட்ஸ் அது ப்ளூரல் ஃபார்ம் மென்ஷன் பண்ணுறதுக்காண்டி போடுற ஹெல்பிங் வெர்பு. ஆறுங்கிறது தான் இங்கே வந்து ஹெல்பிங் வெர்பு. ஃப்ளையிங் அப்படின்னா பறக்கிறது அப்படிங்கிற செயலை குறிக்கிறதுனால அது வந்து மெயின் வெர்பு. அப்போ இந்த மாதிரி வெர்பு வந்து இருக்குது. மெயின் வெர்புன்னு ஒன்று இருக்குது, ஹெல்பிங் வெர்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா ஹெல்பிங் வெர்பை வந்து 2 டைப்ஸாக நம்ம பிரிக்கிறோம். அதாவது ஆக்சிலரி வெர்பு வந்து 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து ப்ரைமரி ஆக்சிலரி வெர்ப், செகண்ட் ஒன்று பார்த்தோம்னா மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2ஆக பிரிக்கிறோம். ஆக்சிலரி வெர்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஹெல்பிங் வெர்புன்னு சொல்கிறோம். அந்த ஹெல்பிங் வெர்பை வந்து 2ஆக பிரிக்கிறோம், ப்ரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸ், மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸ்னால் என்ன அப்படின்னா, these verbs function both as a helping and a main verb. இந்த ப்ரைமரி ஆக்சிலரி வெர்பை வந்து ஹெல்பிங் வெர்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், மெயின் வெர்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸ்னால் என்னென்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பி ஃபார்ம் வெர்பு, டூ ஃபார்ம் வெர்பு, ஹேவ் ஃபார்ம் வெர்பு. இந்த 3 டைப் ஆஃப் வெர்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம், ப்ரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் பாருங்கள், she is the boss here. she is the boss here. இவங்க தான் இங்கே பாஸு. இஸ் இங்கே வந்து இஸ்ஸுங்கிற ஹெல்பிங் வெர்பை மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கோம், வேறு எந்த விதமான மெயின் வெர்பும் யூஸ் பண்ணல. இந்த மாதிரியும் ஆக்சிலரி வெர்பு வந்து ப்ரைமரி ஆக்சிலரி வெர்பு வந்து ஃபங்க்ஷன் ஆகும். she has her own car. ஹேஸ்ங்கிறது ஹெல்பிங் வெர்பு, அதாவது ஹவ் ஃபார்ம் வெர்பில் வரும். இந்த வெர்பும் வந்து தனியாக இருக்குது, இதோட எந்த விதமான மெயின் வெர்பையும் நம்ம வந்து யூஸ் பண்ணலை. லிஸ்ட் ஆஃப் ப்ரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸ். எதெல்லாம் ப்ரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, பி ஃபார்ம் வெர்பு, ஹேவ் ஃபார்ம் வெர்பு, டூ ஃபார்ம் வெர்புங்கிறத நான் போன ஸ்லைட்லேயே சொல்லிட்டேன். பி ஃபார்ம் வெர்பில் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆமு, இஸ்ஸு, ஆறு, இது 3 வந்து ப்ரெசன்ட் ஃபார்மை குறிக்கும். வாஸும் வேரும் பாஸ்ட் ஃபார்மை வந்து குறிக்கும். அதுவே ஹேவ் ஃபார்ம் வெர்பை பார்த்தோம்னா, ஹேவும் ஹேஸும் ப்ரெசன்ட் ஃபார்மை குறிக்கும். ஹேடுங்கிறது வந்து பாஸ்ட் ஃபார்ம். பட் மொத்தத்துக்கு வந்து எல்லாமே ஆக்சிலரி ப்ரைமரி ஆக்சிலரி வெர்ப்ஸ் தான். இதில் வந்து டூவும் டஸ்ஸும் ப்ரெசண்ட்டு, ஹேடு டிட்டு வந்து பாஸ்ட். இந்த 11 வெர்பை தான் நம்ம வந்து ப்ரைமரி ஆக்சிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ். மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இட் எக்ஸ்பிரஸ் ஐடியாஸ் சச் அஸ் பாசிபிலிட்டி, இன்டென்ஷன், ஆப்ளிகேஷன், நெசசிட்டி. அதாவது இது எதனா எக்ஸ்பிரஸ் பண்ணா, நம்மளுடைய பாசிபிலிட்டி, வில்லிங்னஸ், எதையாவது செய்ய நம்ம தயாராக இருக்கோமா, அந்த வேலை வந்து நம்மளால் செய்ய முடியுமா அப்படிங்கிறத நம்மளுடைய பாசிபிலிட்டி வந்து எக்ஸ்பிரஸ். இன்டென்ஷனுங்கிறது வந்து நம்மளுடைய ஆசை, நம்ம இப்படி இருந்தால் அழகாக இருந்திருக்குமே, அப்படி இருந்தால் அழகாக இருந்திருக்குமே, நம்மளுடைய எண்ணங்களை வந்து எடுத்து சொல்கிறது. ஆப்ளிகேஷன்னா அடுத்தவங்கள்ட்ட வந்து நம்மளுக்கு அடுத்தவங்களால நம்மளுக்கு ஒரு வேலை ஆக வேண்டியிருக்கும், இதை செஞ்சு தர முடியுமா, அதை செஞ்சு தர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம்னா அதுதான். நெசசிட்டினா நம்மளுடைய தேவைகள், பேனா வேணும், பென்சில் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்கள்ட்ட வாங்குவோம் இல்லையா, அந்த நெசசிட்டி. அந்த மாதிரி எல்லாத்தையும் எக்ஸ்பிரஸ் பண்ணுறது தான் என்னதுன்னு பார்த்தோம்னா மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ். எக்ஸ்பிரஸ் மூட் ஆர் ஆட்டிடியூட். இது வந்து நம்மளுடைய இந்த வேர்டை யூஸ் பண்ணும்போதுலேயும் நம்மளுடைய மூடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் கெஸ் பண்ண முடியும், நம்மளுடைய ஆட்டிடியூட் என்னங்கிறதையும் கெஸ் பண்ணணும். இப்போ ஒருத்தவங்கள்ட்ட போய் ஒரு பொருள் கேட்கணும், ஒருத்தவங்க ப்ளீஸ் கேன் யூ ப்ரொவைட் யுவர் புக் அப்படின்னு சொல்லி கேட்போம். கேன் யூ உங்களால் கொடுக்க முடியுமா
அவங்களுடைய பாசிபிலிட்டி இருக்கா அப்படிங்கிற மாதிரி. அதுவேமோ ஒரு சில கிவ் மீ யுவர் கேன் யூ கிவ் யுவர் புக் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த ஒரு அதிகாரத்தோரணம் இல்லை, அது வந்து அவங்களுடைய ஆட்டிடியூட், எதையுமே பொலைட்டாக கேட்டு பழக்கம் இல்லை, அந்த மாதிரி அவங்களுடைய பிஹேவியர். அந்த மாதிரி அந்த வேர்டை யூஸ் பண்ணும்போதுலேயுமே அவங்க மூடு எப்படி இருக்குது, அவங்க ஆட்டிடியூட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்மளால் கெஸ் பண்ண முடியும். ஹாவ் இட்ஸ் ஓன் மீனிங். இந்த மாடல் ஆக்சிலரி வெர்ப்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒவ்வொரு மீனிங் வந்து இருக்கும். ஹாவ் இட்ஸ் ஓன் மீனிங். எக்ஸாம்பிள் பாருங்க. I can run a mile in 8 minutes. I can run, என்னால் ஓட முடியும். என்னுடைய பாசிபிலிட்டி, ஃபேக்ட், என்னால் முடியும் அப்படின்னு சொல்கிறது. யூ மஸ்ட் க்ளீன் யுவர் பிளேட், கண்டிப்பாக க்ளீன் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு ஆர்டர் போடுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற வேர்டு தான் மஸ்ட். ஐ மைட் கோ டு பார்க் ஆஃப்டர் ஸ்கூல் டுடே, நான் அன்னைக்கு ஸ்கூல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குக்கு போவேன். இட் வுட் பி நைஸ் இஃப் எ ரெயின்போ அப்பியர்டு, ஒரு சீனரி பார்த்துட்டு இருக்கோம், அதுக்கு ரெயின்போ வந்திருந்தால் நல்லாயிருக்கும், நம்மளுடைய இன்டென்ஷன் அது வந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறது தான் வந்து மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ். இது வந்து பார்த்தோம்னா லிஸ்ட் ஆஃப் மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ். என்னென்ன வேர்ப்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம்? வில்லு வுட்டு, ஷாலு ஷுட்டு, கேன் குட், மே மைட், மஸ்ட், ஆட் டு, டேர், நீட், யூஸ்டு டு. இந்த 13 வெர்பை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்கிறோம். மொத்தம் ஆக்சிலரி வேர்ப்ஸ் வந்து 24. அதில் வந்து 11 வந்து ப்ரைமரி ஆக்சிலரி வேர்ப்ஸ்னு போயிடும். மீதி 13 வந்து மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே இருக்குது. இந்த 13 தான் மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ். மேக், இது வந்து நம்மளுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஸ்லைடு கொடுத்துருக்கேன். மேக் யூஸ் ஆஃப் each of the following main verb or auxiliary verbs to make sentence of your own. நம்ம கொடுத்துருக்க மெயின் வெர்பையோ அல்லது ஆக்சிலரி வெர்பையோ யூஸ் பண்ணி சென்டென்ஸ் வந்து மேக் பண்ணியிருக்கணும். எக்ஸாம் வந்து ஹேவ்னு மட்டும் கொடுத்தாங்கன்னா அந்த ஹேவுங்கிறது வந்து உங்களுடைய சென்டென்ஸில் இருக்கணும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? சென்டென்ஸ் மேக் பண்ணியிருக்கணும். இப்போ இதில் பார்த்தோம்னா 8 வேர்டு கொடுத்துருக்கேன். ஹேவும் ஹேஸுங்கிறது வந்து ஹெல்பிங் வெர்பு, அதாவது ஆக்சிலரி வேர்ப்ஸில் போயிடும். டேர் வந்து மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸில் போயிடும். ஜம்ப், ஈட், லாஃப், டான்ஸ். இதில் வந்து ஜம்ப்னா குதிக்கிறது, ஈட்னா சாப்பிட்றது, லாஃப்னா சிரிக்கிறது, டைரெக்டாக சொல்கிறனால இந்த 4 வந்து மெயின் வெர்பு. மேலே இருக்க 3 வந்து ஆக்சிலரி வெர்ப்ஸ். இப்போ ஹேவுங்கிற ஆக்சிலரி வெர்ப் வந்து யூஸ் பண்ணி வி ஹாவ் ட்ரைட் இட் மெனி டைம்ஸ், அந்த ஹேவுங்கிற வேர்டு அதில் இருக்குது. ஹேஸ், இட் ஹேஸ் நாட் அரைவ்டு எட், இது வரைக்கும் அரைவ் ஆகலை. டேர், சி டேர் டு கால் ஹிம் எ லையர், அவங்க வந்து எப்படி நீங்கள் லையர்னு சொல்ல கூப்பிட போச்சு அப்படின்ட்டு. ஜம்ப், த மங்கி ஜம்ப்ஸ், மங்கி வந்து குதிச்சிச்சு. ஈட், ஐ ஹாவ் ஈட்டன் மை பிரேக்ஃபாஸ்ட், நான் என் பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து ஈட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து கொடுத்துருக்க வெர்பு வந்து ப்ரெசண்ட்டாக இருக்குது. நீங்கள் ஈட்டன், ஹாவ் ஈட்டன் சொல்லி ஓட்டுருக்கீங்க. இது வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸு, ஈட்டோட இஎன் சேர்த்து வந்திருக்கு. எப்படி அப்படின்னா நம்மளுக்கு வேர்டு வந்து எல்லாமே ப்ரெசன்ட் ஃபார்மில் கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம யூஸ் பண்ணும்போதில் ப்ரெசண்ட்டாக இருக்கலாம், பாஸ்ட்டாக இருக்கலாம். ஆனால் என்ன, அதனுடைய ரிசம்பிளன்ஸ் வந்து இங்கே இருக்கணும், அவ்வளோதான். லாஃப் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா சி லாஃப்டு அட் ஹிம் அப்படின்னு சொல்லி, இது இங்கே லாஃபுங்கிறது ப்ரெசண்ட்டு, இங்கே லாஃப்டுங்கிறது வந்து பாஸ்ட் டென்ஸு. அப்படி யூஸ் பண்ணலாமா அப்படின்னா கிடையாது, எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். பட் என்ன செஞ்சுருக்கணும், கொடுத்துருக்க வேர்டு வந்து நம்ம இதில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கணும், அவ்வளோதான். டான்ஸ், his child danced on the stage. அடுத்து பார்த்தோம்னா கன்க்ளூஷன்னா நெக்ஸ்ட் செஷனில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம். வெர்புனா என்னன்னு பார்த்தோம். ஆக்ஷன், செயலை குறிக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த வெர்பை வந்து 2 டைப்பாக பிரிக்கிறோன்னு பார்த்தோம். மெயின் வெர்பு,
ஆக்ஸிலரி வெர்பு. மெயின் வெர்ப்னா டைரெக்டாக ஒரு செயலுக்கு வந்து மீனிங் கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்க வேர்டு வந்து மெயின் வெர்பு, அதாவது ரன்னு ஸ்லீப்புங்கிறது. அதுவேமோ ஆக்ஸிலரி வெர்பு அப்படின்னு பார்த்தோம்னா ஆக்ஸிலரி வெர்பு வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஹெல்பிங் ஆக்ஸிலரி வெர்பு தான் நம்ம ஹெல்பிங் வெர்புன்னு சொல்கிறோம். இந்த ஆக்ஸிலரி வெர்பு மொத்தம் 24 இருக்குது. இதை வந்து ரெண்டாக பிரிக்கிறோம். ப்ரைமரி ஆக்ஸிலரி வெர்ப், மாடல் ஆக்ஸிலரி வெர்பு. இந்த ப்ரைமரி ஆக்ஸிலரி வெர்பில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா 11 வேர்டு வந்து ப்ரைமரி ஆக்ஸிலரி வெர்பு, மீதி இருக்க 13 வேர்டு வந்து மாடல் ஆக்ஸிலரி வெர்ப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அதை யூஸ் பண்ணி எப்படி சென்டென்ஸ் மேக் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்துருக்கோம். இதெல்லாமே நான் ரெஃபரன்ஸ் புக்கு ஜெய்ங்கிற பப்ளிகேஷன்லேருந்து எடுத்திருக்கேன். நம்மளுடைய மேனுவல்லையும் இந்த எல்லாமே இருக்குது. நெக்ஸ்ட்டு செஷனில் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஆஃப் டென்ஸ் ஃபார்ம்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். தேங்க்யூ.